தொடர்ந்து பாமகவில் தந்தை மகன் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. நேற்றைக்கு பொது வெளியில் பகிரங்கமாக பாமக தலைவர் அன்புமணி மீது அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நாளையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை நடத்தப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைக்கு இருவர் தரப்பிலிருந்தும் தனித்தனியாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், நம்ம முன்னாடியே பார்த்தோம், தன்னோட ஆதரவாளர்களை மாவட்ட செயலாளர்களாக அமர்த்துறதுக்கு ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாக தகவலும் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இந்த சூழலில் பாமகவுடைய அந்த உட்கட்சி விதிமுறைகள் இருக்கும் இல்லையா, இப்போ நிறுவனரும் இருக்காங்க, தலைவரும் இருக்காங்க. ஸோ 2 பேருமே தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. இருவருக்குமே புதிதாக மாவட்ட செயலாளர்களை நிர்வகிக்கிறதுக்கு அந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இருக்கா? அவங்களுக்கான அந்த அதிகாரம் இருக்கா? என்ன அது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம்? தற்போது சோழிங்கநல்லூரிலே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகின்றார். 3 நாட்களுக்கு, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு என 3 நாட்களுக்கு காலை மாலை என 2 வேளைகளாக பிரித்து 38 வருவாய் மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் செஷன் இதுல 6 மாவட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் உறுப்பினர் அட்டை வழங்குவது. அதாவது பாமகவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை புதுப்பித்து கொடுக்க வேண்டிய காலகட்டம் நெருங்கி இருக்கின்றது. காரணம், ஒவ்வொரு 5 ஆண்டுகள், ஒவ்வொரு கட்சியில 3 ஆண்டுகள் என்று காலக்கெடு விதிப்பார்கள். அதன் பிறகு அந்த உறுப்பினர் அட்டை தானாகவே ரத்தாகிவிடும். புதிதாக அட்டையை அச்சடித்து பதிவெண் போட்டு கொடுப்பதுதான் அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் வழக்கம். எனவே இதற்கு முன்பு இருந்த பாமகவினுடைய உறுப்பினர் அட்டை காலாவதியாகிவிட்டதால் புதிய உறுப்பினர் அட்டை அச்சடித்து அவற்றை வழங்கக்கூடிய பணியில் அன்புமணி ராமதாஸ் ஈடுபட்டு வருகின்றார். அதற்கான துவக்க பணிதான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6 மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களிடம் இந்த உறுப்பினர் அட்டையை அவர் வழங்க இருக்கின்றார்.